கோவை மாவட்டம் வால்பாறையில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுக்கணக்கு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வுக் கூட்டம் குழுவின் தலைவர் செல்வ பெருந்தகையின் தலைமையில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்களான அப்துல் சமது, KR ஜெயராம், அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி, S சேகர், சட்டப்பேரவை துணை செயலாளர் பாலசீனிவாசன் ஆகியோர் பங்கேற்றனர். காலை 10 மணி அளவில் வால்பாறை நகராட்சி அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை, கல்வித்துறை, பொதுப்பணித்துறை, மருத்துவத்துறை, குடிசை மாற்று வாரியம், தீயணைப்புத்துறை, காவல்துறை உள்ளிட்ட துறைகள் கலந்து கொண்டன. பின்னர் வால்பாறை அரசு மருத்துவ நிலையத்தில் நோயாளிகளையும் மருத்துவர்களையும் சந்தித்து மருத்துவ வசதிகள் மற்றும் அடிப்படை கட்டமைப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் தொழிலாளர் நலவாரியத்தால் புதிதாக கட்டப்பட்டுள்ள தங்கும் விடுதியில் ஆய்வு மேற்கொண்டு பின்னர் தீயணைப்பு நிலையத்திற்கு சென்று உபகரணங்கள் மற்றும் செயல்திறனை நேரில் பார்வையிட்டனர். மேலும் 6 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகளும் ஆய்வு செய்யப்பட்டன. இவ்வாய்வு பணிகளை தொடர்ந்து குழு தலைவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, சட்டப்பேரவையின் பொதுக்கணக்கு குழு இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதியில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட மாண்புமிகு உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கோவை மாவட்டத்தில் குறிப்பாக வளர்ச்சி பணிகளாகட்டும், இந்த மலைப்பகுதியில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் வனவிலங்குகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்குமான திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். இன்று குறிப்பாக தீயணைப்புத்துறை, தொழிலாளர் நலத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மேலே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சிங்கார வேலவர் மாளிகை அவருடைய பெயரில் இருப்பது தொழிலாளர்கள் இங்கே தங்குவதற்கான இடவசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நெடிய கால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று கோவை மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு இந்த கேன்சர் ஸ்கிரீனிங் 3 வகையான டெஸ்ட் நடைபெறுகிறது. அது தமிழ்நாட்டிலே முதன்மை மாவட்டமாக மிகப்பெரிய அளவில் இவர்கள் செய்திருக்கிறார்கள், பாராட்டுக்குரியது. அதே போன்று இப்பொழுது தீயணைப்பு துறையின் சார்பாக இங்கே ஒரு கட்டிடத்தையும் ஒரு நிலையத்தை அமைத்திருக்கிறார்கள். பேரிடர் காலங்களில் மரங்கள் விழுந்தாலோ இல்லது மிருகங்களுடைய தொல்லை இருந்தாலோ வனவிலங்குகள் தொல்லை இருந்தாலோ அதை பாதுகாப்பதற்காக இப்படிப்பட்ட வசதிகளை, வாய்ப்புகளை தமிழ்நாடு அரசு செய்து கொடுத்திருக்கிறது. இன்று மாலை ஆய்வு முடிந்து நாளை காலை கூட்டத்திலே இது குறித்து வாதிக்க இருக்கிறோம்.